உலகம் ஃபுல்லாக இருக்கிற என்னுடைய சீடர்களும் பக்தர்களும் அனைவரும் இந்த சாய் தர்மா டிவியை பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, எல்லாரும் வரவேற்பு கொடுங்க. இன்னும் மேலும் அவருக்கு ஊக்கத்தை அளிக்கும் போது இன்னும் பல நிகழ்ச்சிகளில் உங்களுக்கு பல விஷயங்கள் வெளியே வர இருக்கிறது. அதுக்காக எல்லாரும் அதுக்கு ஆதரவு கொடுங்க. நன்றி, வணக்கம். சுவாமி, நாம் செய்த பாவ புண்ணியங்களின் பலன்கள் நம் பிள்ளைகளுக்கு சேருமா அல்லது என் முன்னோர்கள் செய்த பாவ புண்ணியம் எனக்கு சேருமா? எல்லாருடைய பாவ புண்ணியம். இப்போது நீங்கள் ஒரு கோட்டீஸ்வரர், 1 கோடி ரூபாய் சேர்த்து வச்சுக்கிறீங்க. உங்களுடைய காலம் முடிஞ்சு போச்சு. சரி, இந்த உங்கள் காலம் முடிஞ்சு போச்சு, இந்த பணம் உங்களது இல்லைன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அப்போ உங்கள் பணம் தான். அப்போ உங்கள் பணத்தை யார் எடுப்பான்? பக்கத்து வீட்டுக்காரன் எடுப்பானா? எடுக்க மாட்டான். உங்கள் புள்ள தான் எடுத்துக்கணும், இல்லையா? உங்கள் புள்ள அந்த கோடி கூட இன்னும் சேர்ந்து ஒரு 5 கோடி சேர்த்துட்டாரு, அந்த பணத்தை யார் எடுப்பான்? அவன் புள்ள தான் எடுப்பான். அப்போது இந்த பாவ புண்ணியம் அப்படின்றது வம்சா வழியாக வரக்கூடியது. இது ஒரு லிங்க்கு மாதிரி. நான் என்ன செய்தேனோ அது என் பிள்ளைங்களுக்கு, என் பிள்ளைங்க என்ன செய்தா அவன் பிள்ளைங்களுக்கு, எனக்கு என்ன இருக்குதோ என் தாய் தாப்பன் செய்தது. இது தொடர்பு. ஏன்னா இந்த பாவ புண்ணியம் எங்கிருந்து உருவாகுது அப்படின்னா விந்திலிருந்து உருவாகுது. அதனால்தான் சிவாய்க்கு ரொம்ப அழகாக சொல்லுவார், மூலமான குளத்திலே முளைத்தெழுந்த கோரையை காலமே எழுந்து 4 கட்டு அறுப்பிராகில் பாலனாகி வாழலாம் பரபிரம்மம் ஆகலாம் அப்படின்னாரு. ஐயா, காலையில் இந்த விந்தில் பாவ கோரைங்க அளவு மீறி முளைச்சி போய் கிடக்குது. இதை அறுக்கக்கூடிய வழியை எந்த மகான்கிட்டவாது போய் தெரிஞ்சுக்கோ, குருக்கிட்ட தெரிஞ்சுக்கோ. தெரிஞ்சுக்கின காலையில் இந்த 4 கட்டு டெய்லி அறுத்து போட்டிங்கன்னா அந்த பாவம் அழிச்சிட்ட உடனே நீ அடுத்தது இறைவனோட கலக்கலாம். இந்த பாவம் இருக்கிற வரைக்கும் மண்ணில் தான் வாழணும், நீ விண்ணுக்கு போக முடியாது அப்படின்னு ரொம்ப அழகாக சொல்கிறார். அப்போது இந்த விந்து தான் ஒவ்வொரு வம்சத்தையும் உருவாக்கிக்கின்னு இருக்குது. என்னை உருவாக்குறது என் தாய் என் தகப்பனுடைய விந்து, என் பிள்ளைங்களை உருவாக்குறது என்னுடைய விந்தம், என் மனைவியினுடைய விந்தம். அப்போது இந்த பாவம் எதிலேருந்து தொடருதோ அதிலேருந்து அது தொடர்ச்சியாக போகும். அப்போ இந்த பாவ புண்ணியங்கள் முன்னோர்தும் நமக்கு சேரும், நமதும் நம்ம பிள்ளைங்களுக்கு சேரும். அதனால தான் சொன்னது, பாவத்தை விட்டுடுங்க, புண்ணியம் செய்ய வேணாம், வாழ்க்கை உங்களோட வாழுங்க, பிறருக்கு துன்பம் கொடுக்காம. அதுவே புண்ணிய வாழ்க்கைன்னு நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன். யாருக்கும் நன்மை செய்கிறேன்னு போய் தீமை செய்யாதீங்க. நன்மை செய்யலைன்னாலும் பரவாயில்ல, தீமை இல்லாமல் இருந்தால் அதுவே நல்ல வாழ்வு, உங்களுக்கு புனிதமான வாழ்வாக இருக்கும். அதனால் கண்ணுக்கு கண்ணெதிர உன்னுடைய மனித இனம் பசியில் வாடுது, 10 ரூபா உங்கள்கிட்ட இருக்குது, கொடுக்காத மறுக்காத கொடு. அவன் சாப்பிட்டு அவன் என்ன சொல்ல போகிறான்? இப்போ ஒரு 10 ரூபா நீ கொடுத்த உடனே அவனுக்கு இல்லாத நேரத்தில் நீ கொடுக்கும்போது அவனுடைய வாயிலேருந்து வர வார்த்தை என்ன? கடவுள் மாதிரி வந்து கொடுத்தப்பா அப்படின்ற வார்த்தை வருது. அப்போது கொடுக்குறவன் அத்தனை பேரும் கடவுள் ஆகிறான், வாங்குறவன் அத்தனை பேரும் மனிதனாக இருக்கிறான். அப்போ கொடுத்து பழகுங்க, கடவுள் நிலைக்கு உங்களை உயர்த்திக்குங்க அப்படின்னா ஒவ்வொரு வீடியோவிலையும் நான் சொல்லின்னுக்கிறேன். இதை எவ்வளோ வச்சுருந்தாலும் எவ்வளோ இருந்தாலும் அது நீங்கள் எடுத்துன்னு போக முடியாது. ஏன்னா நீங்கள் வரும்போது எதையும் எடுத்துன்னு வரல, போகும்போதும் மனிதனால் எதுவும் எடுத்துன்னு போக முடியாது. வாழறதுக்கு இறைவன் வகுத்து கொடுத்துக்கிறான். இதை பகிர்ந்து வாழ கற்றுக்குங்க, இன்பமாக வாழ்வீங்க. ஆனால் தனக்கே சொந்தம்னு வாழ்ந்து இரும்பு பட்டியலில் போட்டு பூட்டினா கூட உங்களுக்கு உபயோகமற்று போகும். உங்களுடைய மரணத்தில் ஒரு சோடா வாங்கி ஊற்ற கூட குடிக்க முடியாத நிலை வரும். அதனால் கொடுத்து பழங்க, அந்த அன்பு உங்களை காப்பாற்றும், அந்த தர்மம் உங்களுக்கு நிலை நிற்கும். அதுதான் என்னுடைய பெரிய இந்த உலகத்துக்கு நான் ஆரம்பத்திலேருந்து சொல்லிக்கின்னு இருக்கிற வார்த்தைகள் இதுதான். இதை பின்பற்றினீங்கன்னா உங்கள் மனம் அமைதியாக இருக்கும். இன்னொருத்தனை பார்த்து ஏளனமாக எப்பவுமே நினைக்காதீங்க. யாரும் உயர்ந்தவன் கிடையாது, யாரும் தாழ்ந்தவன் கிடையாது. எல்லாம் மனித பிறவி, எல்லா இறைவனுடைய படைப்பு. இல்லை யார் உயர்ந்தவன் யார் தாழ்ந்தவன்? இன்பம் ஒன்றே மனிதன் தேடிக்கின்னு திரிகிறான். அந்த இன்பத்தை தேடி துன்பத்தில் விழறான். அந்த இன்பத்தை தேடாமல் இருந்தால் உங்களுக்கு துன்பம்ன்றதே ஒன்று இல்லை. அதனால் இன்பத்தை மறங்க, அமைதியை தேடுங்க, அதுதான் உங்கள் வாழ்க்கைக்கு சிறப்பாக இருக்கும். இந்த பாடலை சொல்கிறேன், நல்லா சிந்திச்சு பார்த்தீங்கன்னா உங்கள் உடலுக்குள்ளே இருக்கிற உண்மைகள் புரியும். அவர் சொல்கிறாரு, மூலப்பதியடியோ மூவிரண்டு வீடதிலே கோல பதியடியோ புதர்க்கும் தெருநடுவே சால பதிதனிலே தனலாய் வளர்த்த கம்பம் மேலே பதிதனிலே என் கண்ணம்மா விளையாட்டை பாரேனேன்றார். அப்போது மூலப்பதின்னா என்ன?
அப்படின்னா மனுஷனுடைய உடம்புல அவனே எல்லா உடம்புல இருக்கிற எல்லா பொருளையும் பார்க்க முடியும். ஒரே ஒரு இடம் மட்டும் பார்க்க முடியாது. மூலாதாரம்ன்ற இடத்த மட்டும் அவனால் பார்க்க முடியாது. அது மூலப்பதி. பதின்னா சக்தி இருக்கிற இடம்னு பேர். மூவிரண்டு வீடதிலே 6 ஆதாரங்கள். அது மூலாதாரம், சுதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதம், விசித்தி, ஆக்ஞை அப்படின்ற 6 ஸ்தானங்கள். அது 6ம் நாணமில்லா சுரபின்னு பேர். அதுக்கு அந்த சுரபிகள் சரியாக சுரந்தால் தான் மனுஷனுடைய குணாதிசயங்கள் சரியாக இருக்கும். கோலப்பதியடியோ குதர்க்கம் தெருநடுவே. குதர்க்கம் கோலப்பதியடியோ குதர்க்கம் தெருநடுவே அப்படின்னா உருவ மையம். உங்களுக்கு நீங்கள்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. பதி, பாசம், பசுன்னுட்டு கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்போது இந்த பதி, பசு, பாசம் அப்படின்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். நம்ம பதினா இறைவன் வாழற இடம், அது புருவ மையம். பாசம்னா மனசு. அப்போது பதி, பாசம், என்னது பசு. பசுன்னா உடல். நீங்கள் எல்லாம் பார்த்துறீங்க, இந்த ஈஸ்வரன் கோயிலில் சிவபெருமானை தூக்கின்னு வருவாங்க, ஒரு மாடு மேலே தான் வரும். ஆனால் இதை மக்கள் என்ன நினச்சிங்கிறாங்க, சிவபெருமானும் மாட்டு மேலே வராரு அப்படின்னு நினச்சின்னு இருக்கிறீங்க. இல்லை, சிவபெருமான் நம்ம மேலே இருக்கிறாரு, நம்ம மாடாக இருக்கிறோம். அதை தூக்கின்னு தான் நம்ம உலகம் ஃபுல்லாக சுற்றின்னு வரோம். அதனால் இது பசு, பாசம், பதி. அப்போ பாசம்னா மனசு. இந்த பாசம்ன்ற மனசு அழிஞ்சாதான் பதிக்கு நீ போக முடியும். அதனால தான் சொல்கிறது, பாசத்தை அழியுங்கோ, காமத்தை அழியுங்கோ, குரோதத்தை அழியுங்கோ, கோபத்தை அழியுங்கோ அப்படின்லாம் சொல்கிறது. இதெல்லாம் அழிஞ்சால் இறைவன் இருக்கிற இடத்துல நீங்களும் இருப்பீங்கன்றதுக்கு தான், இல்லையா? அதை அந்த அம்மா அவர் ரொம்ப அழகாக சொல்கிறார். குதர்க்கம் தெருநடுவு. குதர்க்கம் தெருநடுவுன்னா இப்படி ஒரு கோடு, இப்படி ஒரு கோடு, அது நடுவு இடம், இல்லையா? அப்படி தான் இருக்கிறோம் நம்ம. அதனால் குதர்க்கம் தெருநடுவே. சால பதிதனிலே தணலாய் வெகு நெருப்பாக எரியுதான் அந்த இடத்துல. இந்த யோகம் பண்ணுறவங்க சீரான முறையில் பாடம் பண்ணியிருந்தாங்கன்னா எல்லாருமே அந்த நெருப்பை பார்த்துருப்பாங்க. இது ஏதோ இங்கே உபதேசம் வாங்கிட்டு இங்கே கேட்டுட்டு வீட்டுக்கு போய் எதுவும் பண்ணல, பொண்டாட்டி திட்டுறா புள்ள திட்டுறான்னு இருக்கிறவங்களுக்கு எதுவுமே தெரியாது போடும். அதனால் அப்படிப்பட்ட கலை இல்லை இது. அதனால் இவ்வளோ அழகாக சொல்கிறார். சொல்லிட்டு சொல்கிறார், இந்த கடவுளை எப்படி பார்க்கணும், எங்கே பார்க்கணும், எப்படி வழிபடணும் அப்படின்னா, கோயில் கோயிலாக போய் கூட்டமாக கூடி கும்மி அடிக்கிறதால கடவுளை பார்க்க முடியாது. இது எதுக்கு கோயிலுக்கு போகிறோம்? அவங்க என்ன புடவை கட்டின்னு வந்தாங்க, அவங்க என்ன நகை போட்டுன்னு வந்தாங்க, அவர் என்ன வேஷ்டி கட்டின்னு வந்தார், அவர் பிரேஸ்லெட் போட்டுங்கிறாரா, செயின் இதை தான் பார்த்தோம். சாமி ஞாபகமே நமக்கு இருக்கிறது இல்லை. ஆனால் தனித்து இருந்தால் மற்றவனோட ஞாபகம் வராது. அதனால் சொல்கிறாரு, முத்து முகமடியோ முற்சந்தி வீதியிலே 10ஆம் இதழ் வரப்பி பஞ்சனையின் மேல் நிறுத்தி அத்தை அடக்கு நிலை யாரும் இல்லா வேலையிலே குத்து விளக்கேற்றி என் கண்ணம்மா கோலமிட்டு பாருன்னு மூச்சு அடக்கி யாரும் இல்லாத இடத்துல அவள் ஆடுற நடனத்தை பாடுறா. அதை தாண்டா தெய்வ வழிபாடுன்றான். அப்படிப்பட்ட கலையை கற்றுக் கொடுத்துன்னுக்குறோங்க. அதை சரியாக செய்யறதில்ல, அது மேலே அக்கறை இல்லை. ஏதோ வராங்க போகிறாங்க, எல்லாரும் இங்கே ஆன்மீகத்தை அடைஞ்சாங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனால் அவங்க அடையணுன்றது என் ஆசை, ஆர்வம். இதுக்காக தான் இவ்வளோ விஷயங்களை உங்களுக்கு வெளிப்படுத்தின்னு இருக்கிறேன். இதை நீங்கள் எங்கேயும் கேட்டு இருக்க முடியாது, பார்த்து இருக்க முடியாது. அது இந்த ஒரு ஆசிரமத்தில் தான் நடக்கும். ஏன் இதை சொல்லிங்கிறேன்னா, எல்லா ஆசிரமத்துலேயும் ஒரு குரு வருவார், அவர் ஒரு சப்ஜெக்டை வச்சு பேசுவார், போயிடுவார். அதனால் என்ன பயன்? முதல்ல கடவுளுடைய வழிபாட்டுக்கு போனால் உன் மனசில் இருக்கிற சந்தேகம் வெளியே போகணும். அப்போ தான் கடவுள் வழிபாட்டுக்கு உன்னால் போக முடியும். அதனால தான் அந்த சந்தேகத்தை நீக்கிட்டு உபதேசம் கொடுத்துங்கிறோங்க. இது புரிஞ்சுக்கணும் ஜனங்க. இதை சொல்கிறாரு, இதெல்லாம் நீ இப்படி செய்யலைன்னா எங்கன்னா செத்து தெருவோரம் கிடப்ப சாமி, இதை செய்தின்னா மரணம் இல்லை சாமி உனக்குன்றார். அதனால் சொல்கிறாரு, 8ஆ புறவியடி ஈராறு காலடியோ. ஏற்கனவே சொன்னேன்ல, மூச்சு 12 அங்கலம் போகுது, 4 அங்கலம் கழிஞ்சிடுது, 8 அங்கலம் தான் திருப்பி போகுதுன்னு சொன்னேன்ல. அதனால் சொல்கிறேன், 8ஆ புறவியடி. புறவின்னா குதிரை, அதை எட்டி பிடிக்க முடியாது, அவ்வளோ வேகமாக ஓடுது. அதுவும் 4 கால் குதிரையே நம்மளால் பிடிக்க முடியாது. இது 12 கால் குதிரையாம்.
சொன்னல 12 மூச்சு வெளியே போகுதுன்ட்டு. அதனால் சொல்கிறாரு, எட்டா புறவியடி ஈராறு காலடியோ விட்டாலம் பாடமடி வீதியிலே தான் மறிச்சு, கட்டா கயரெடுத்து கால்நாளும் சேர்த்திருக்கி அட்டாள தேசமெல்லாம் ஆண்டு இருந்தால் ஆகாதோ. இந்த மூச்சு வெளியே போகாத மனசாலேயே மனசை கட்டிட்டீன்னா உலகம் இருக்கிற வரைக்கும் நீ வாழ்ந்துக்கின்னு இருப்படா அப்படின்ட்டான். இதை மறந்தீன்னா செத்து தெருவோரம் கிடப்படான்ட்டான். இவ்வளோ பெரிய விஷயங்களை உங்களுக்கு எல்லாருக்கும் நான் சொல்லிக்கின்னு இருக்கிறேன். ஆனால் அதை சரியாக எடுத்துக்க மாட்டுறாங்க.